என்னை தாண்டி தாண்டா தொட முடியும். தேசத்திற்காக போராடிய வாயில்லா ஜீவன், தேச துரோகிகளுக்கு பாடம் எடுத்த டைசன். பாரத திருநாட்டின் எல்லை கோடுகளில் பனிப்படலங்களுக்கு நடுவே நமது ராணுவ வீரர்கள் உறங்காமல் விழித்திருப்பதால் தான் இங்கே கோடிக்கணக்கான மக்கள் நிம்மதியாக உறங்க முடிகிறது. ஆனால் அதே மண்ணில் பிறந்து வளர்ந்து கை நிறைய பணத்திற்காகவும் அற்பமான சில சுயநலங்களுக்காகவும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகிகள் மலிந்துவிட்ட இந்த சூழலில் ஒரு வாயில்லா ஜீவன் காட்டிய தேசபக்தி மனித குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய பாடு. காஷ்மீரின் கிறிஸ்துவார் மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளும் கரடு முரடான மலைகளும் சூழ்ந்த கிராம பகுதியில் நயவஞ்சகமான திட்டங்களுடன் மறைந்திருந்த ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்திய ராணுவம் களம் இறங்கிய போது அந்த படையின் முன்னணியில் நின்றது இந்திய ராணுவத்தின் K9 நாய்ப்படை பிரிவைச் சேர்ந்த வீரத்திலகம் டைசன். மலைகளின் இடுக்குகளிலும் புதர்களுக்கு பின்னாலும் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை மனித கண்களால் கண்டறிவது கடினமாக இருந்த அந்த இக்கட்டான தருணத்தில் தனது அபாரமான மோப்ப சக்தியாலும் கூர்மையான அறிவாற்றலாலும் எதிரிகள் இருக்கும் இடத்தை முதலில் துல்லியமாக அடையாளம் காட்டியது டைசன். என் நாட்டு வீரர்களை தொட வேண்டுமானால் முதலில் என்னை தாண்டி போ என்று சவால் விடுவது போல எதற்கும் அஞ்சாமல் அந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்திற்குள் முதல் வீரனாக டைசன் சீறி பாய்ந்தது. எதிர்பாராத அந்த அதிரடி தாக்குதலால் நிலைகுலைந்து போன பயங்கரவாதிகள் மரண பயத்தில் தங்கள் கைகளில் இருந்த நவீன துப்பாக்கிகளால் டைசனை நோக்கி சரமாரியாக சுட ஆரம்பித்தனர். வீரத்தின் விளைநிலமான டைசன் தன் உடலில் குண்டுகள் துளைத்த போதும் வலியில் துடித்தாலும் தன் இலக்கிலிருந்து பின்வாங்கவே இல்லை. தன் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் பின்னால் வரும் இந்திய ராணுவ சகோதரர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது. துப்பாக்கி குண்டுகளால் காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட போராடிய அந்த சிறு வீரனை பார்த்த ராணுவத்தினர் உடனடியாக செயல்பட்டு டைசனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வான்வழியாக ராணுவ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். டைசன் காட்டிய அந்த துணிச்சலும் அது ஏற்படுத்தி கொடுத்த நேரமும் தான் இந்திய ராணுவ வீரர்கள் அந்த இரண்டு பயங்கரவாதிகளையும் சுற்றி வளைத்து சுட்டு வீழ்த்த பெரும் உதவியாக இருந்தது. ஒரு புழு கூட தேசத்திற்கு ஆபத்து என்றால் புலியாக மாறும் என்பதற்கு டைசன் ஒரு வாழும் உதாரணம். பணத்திற்காக நாட்டை விற்கும் மனிதர்கள் மத்தியில் வெறும் அன்பிற்காகவும் தேசத்தின் மீதான விசுவாசத்திற்காகவும் ரத்தம் சிந்திய டைசனின் வீரம் போற்றுதலுக்கு உரியது. தன் உயிரை பணயம் வைத்து இந்திய தாயின் மானத்தை காத்த இந்த துணிச்சலான நாயகனுக்கு ஒட்டுமொத்த பாரத தேசமும் இன்று எழுந்து நின்று வீர வணக்கம் செலுத்துகிறது. டைசனின் ஒவ்வொரு இரத்த துளியும் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கான அஸ்திவாரம். சிகிச்சை பெற்று வரும் டைசன் விரைவில் குணமடைந்து மீண்டும் கர்ஜனையோடு களம் காண வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியனின் பிரார்த்தனை. வீரம் என்பது உருவத்தில் இல்லை, அது செய்யும் தியாகத்தில் இருக்கிறது என்பதை நிரூபித்த டைசனுக்கு ஒரு ராயல் சல்யூட்.